பொம்மி செல்லம் அழாதடா செல்லம். பாண்டியன் பாவம் இல்லையா? குட். நீ எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். டேக் கேர். See you. யாரு போன்ல? ஹலோ, என்ன ஒட்டு கேக்குறீங்களா? இல்ல, டீ கேக்க தான் வந்தேன். அப்ப அதை மட்டும் கேட்க வேண்டியதானே? போன் பேசிட்டு இருந்தீங்க, டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு தான். இப்ப மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டீ தந்தா போயிடுவேன். வெயிட். டீ நல்லா இருக்கு, தேங்க்ஸ். உங்க தேங்க்ஸ் நீங்களே வச்சுக்கோங்க. 8 ரூபாய் கொடுங்க. டீ கடையில 7 ரூபாய் தானே? ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், இது டீ இல்ல, காஃபி. நான் டீ தானே கேட்டேன், நான் காசு தர மாட்டேன்பா. இப்ப குடிக்கிறீங்கல்ல? அப்போ அக்கவுண்ட்ல வச்சுக்கோங்க சேட்டா. கொஞ்சம் என் கையை கிள்ளுங்களேன். என்னாச்சு? இல்ல, நீங்க சிரிக்கிறீங்களே, இது கனவான்னு பாக்கதான். ஓகே, இனி சிரிக்கல. அப்ப இது நிஜம்தான். உங்க வீட்டுல யாரும் இல்ல? நான் இருக்கேனே. வேற? அம்மா அப்பாவோட போட்டோ இருக்கு, மாலையோட. சரிங்க, நான் வரேன். போன்ல யாரா இருக்கும்? லவ்வரா இருக்குமோ? செல்லோன்னு சொல்றாரு, அவ்வளோ க்ளோஸா? லவ்வரா இருந்துச்சு, அவ்வளோதான். சச்ச, அப்படிலாம் இருக்காது. அவரு எனக்கு மட்டும்தான். ஆண்டி வாங்க. உன் பேர் என்ன? பொம்மி. உங்ககிட்ட அப்பா கொடுத்துட்டு வர சொன்னாங்க. அப்பாவா? நான் வரேன். இதோட 16 rupees ஆயிடுச்சுன்னு சொல்ல சொன்னாங்க. பாண்டியனா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உங்க வைஃபை பத்தி சொல்லவே இல்லையே. அவ பேரு பிரியா. காலேஜ் டைம்ல லவ் பண்ண. வாழ்க்கை பூரா என் கூடவே இருப்பியான்னு கேட்டேன். இருப்பேன்னு சொல்லி சத்தியம் பண்ணான். கல்யாணத்துக்கு அப்புறம் அவ அழுதது அவ பிரசவத்துக்கு தான். அதுதான் அவளுடைய கடைசி அழுகையாவும் என் குழந்தையுடைய முதல் சிரிப்பாகவும் அமைஞ்ச நாள். பிரியா சத்தியம் பண்ண மாதிரி என் கூடவே தான் இருக்கிறா, பூமி ரூபத்துல. அதுதான் அவளுடைய கடைசி அழுகையாகவும் அமைஞ்சது. மேடம், என்ன யோசிக்கிறீங்க? இன்னையோட பாட்டு கிளாஸ் முடிஞ்சிருச்சா? என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறேன். யோசிச்சது போதும், ரிமோட் எடு, டிவி பார்க்கலாம். பார்வைகள் புதிதா. ஆண்டி பாத்துங்க ப்ளீஸ். எங்க அப்பாக்கு இது ரொம்ப பிடிக்கும். உனக்கு? எனக்கும் பிடிக்கும். ஏன்? எங்க அப்பாக்கு பிடிக்குமே. நான் வேணா சொல்லி தரட்டுமா? உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே. அப்ப நான் ரெடி. சலங்க வேணுமே. இருங்க, நான் வரேன். ஹே ஹே பொம்மி. ஹே, யாருது இது? அம்மாவோடது. அம்மாக்கு பரதநாட்டியம் தெரியுமா? தெரியாம வச்சிருப்பாங்களா ஆண்டி?
நீ பாத்திருக்கியா? ம்ஹும். அப்பா சொல்லுவாங்க, அம்மா ஆர்டர் மாதிரி நிறைய போட்டோ அப்பா கிட்ட இருக்கு, வீட்டுக்கு வரீங்களா பாக்கலாம்? வேண்டாம், நீ சலங்க போட்டுக்கோ. குரு வணக்கத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். ம். விளையாண்டது போதும், தூங்கு. அப்பா அப்பா வந்ததும் எழுப்புறேன், தூங்கு. கண்டிப்பா. கண்டிப்பா எழுப்புறேன், சரியா? ஹே பொம்மி, என்னாச்சு? பொம்மி என்னாச்சு? அப்பா ஞாபகம் வந்துருச்சா? இல்ல, அம்மா ஞாபகம் வந்துருச்சு. இன்னைக்கு என் பர்த்டே, எங்க அம்மாவோட இறந்த நாளும் கூட. நான் எங்க அம்மாவை இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. எங்க அம்மாவும் என்னை இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. ஆண்டி, நீங்க உங்க அம்மாவை பார்த்திருக்கீங்களா? உங்க அம்மா உங்களை பார்த்திருக்காங்களா? நான் பிறக்கும் போதே அழவே இல்லையா? நான் எப்பவுமே அழக்கூடாதுன்னு அப்பா சொல்லுவாங்க. நான் அழுதது அப்பா கிட்ட சொல்ல மாட்டீங்கல்ல ஆண்டி? சொல்ல மாட்டேன். எங்க அப்பா கிட்ட நான் அழுதது சொல்ல மாட்டீங்கல்ல ஆண்டி? கண்டிப்பா சொல்ல மாட்டேன். சரி வா, தூங்கலாம். பொம்மி, ம், குட் மார்னிங். ம். ஹலோ, ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ் பா. சரி, எந்திரிச்சு குளிச்சுட்டு உடனே ரெடி ஆகுங்க. பீச்சுக்கு போலாம், சரியா? ஐ, பீச்சா? பீச்சுக்கு தான். போங்க போங்க, சீக்கிரம் ரெடி ஆகுங்க, போங்க. சரிப்பா. ஓ, பொம்மி, என்னப்பா? புது ட்ரெஸ் அம்மா போட்டோ முன்னாடி இருக்கு. சோ குளிச்சுட்டு அம்மாவை கும்பிட்டுட்டு புது ட்ரெஸ் மாட்டிக்கணும், கரெக்ட்? எஸ், கரெக்ட். பிரியா, நான் எடுக்க போற முடிவு சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். வள்ளிக்கு இதை நான் செஞ்சே ஆகணும். வள்ளி சின்ன பொண்ணு, இதை நான் எடுத்து சொல்லி புரிய வைப்பேன். இதுக்கு வள்ளியும் ஒத்துக்கணும், பூமியும் அவளை ஏத்துக்கணும். பூமி, இல்ல பாண்டியன், இங்க வா. போப்பா.
பிஸி. உன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும், இங்க வா. என்ன பாண்டியன்? வா உட்கார். உனக்கு வள்ளிய பிடிக்கும்ல? பிடிக்குமே. எவ்வளவு பிடிக்கும்? இவ்வளவு. அவ்வளவுதானா? இவ்வளவு. அவ்வளவுதானா? போ பாண்டியன், நீ கை அவ்வளவு தூரம் தான் போகுது. சரி ஓகே, அப்பா நம்ம வீட்டுக்கு வள்ளிய கூப்பிட்டு வந்துட்டுமா? ஐ ஜாலிப்பா. எப்பப்பா கூட்டிட்டு வர ஆண்டிய? அதுக்கு முதல்ல நீ ஒண்ணு பண்ணணும். என்னப்பா பண்ணும்? வள்ளியை இனிமே ஆன்ட்டின்னு கூப்பிடக்கூடாது. அப்புறம் அம்மான்னு கூப்பிடணும். பாண்டியனுக்கு ஒரு நல்ல மனைவியா இருக்கணும். பொம்மைக்கு அம்மா இல்லாத குறைய நான் போக்கணும். பொம்மைக்காக இதை நான் செஞ்சே ஆகணும். நான் சின்ன பொண்ணுதான், இருந்தாலும் எடுத்து சொல்லி புரிய வைப்பேன். இதுக்கு பாண்டியன் ஒத்துக்கணும், பொம்மையும் என்னை ஏத்துக்கணும். வள்ளி, வள்ளி, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லி ஆகணும். பூமிக்கு நான் ஒரு நல்ல அப்பாவா இருந்திருக்கேன், இனிமேலும் இருக்க ஆசைப்படுறேன். அவளுக்கு வேண்டிய எல்லா விஷயங்களையும் பண்ணியிருக்கேன். அவளுக்கு எந்த குறையுமே இருந்ததில்லை. என் வாழ்க்கையில பூமிக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் பண்ணியிருக்க வள்ளி. ஆனா என்னால முழுமையான சந்தோஷம் கொடுக்க முடியல. காரணம், அவ அம்மா இப்ப இல்ல. பட் அது உன்னால மறக்கடிக்கப்பட்டுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உனக்கு என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். வள்ளி, நீ பூமி கூட இருந்தா அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கிறா. அவ சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். இதெல்லாம் நான் உனக்கு எதுக்கு சொல்றேன்னா, நான் உனக்கு ஒரு நல்ல கார்டியனா இருக்க ஆசைப்படுறேன். ஒரு நல்ல அப்பாவா. ஏன் விருப்பம் தான் பூமியோட விருப்பமும் கூட. வள்ளி, சொல்லிடாத. அந்த வார்த்தையை நான் பூமியோட அம்மா கிட்ட இருந்து மட்டும்தான் கேட்கணும். உனக்கு இது வயசும் இல்லை. இந்த பாரு, நாட்கள் மாறலாம், வருஷங்கள் மாறலாம். உனக்கு கல்யாண வயசு வரும். அப்ப நானே உனக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். பட் அப்ப உனக்கு இதே பாண்டியன் உனக்கு ஒரு நல்ல அப்பாவா தெரிவேன். இப்ப நீ பண்ண வேண்டியது என்னன்னா, இப்ப நீ இந்த பத்திரத்துல ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் போடுமா. இந்த கையெழுத்து உனக்கு மட்டும் இல்ல வள்ளி, பூமிக்கும் பிடிச்ச வாழ்க்கையை கொடுக்கும். புடி. இனிமே முடிவு உன் கையில வள்ளி. பிடிக்கலையா? அழுவாதீங்க ஆண்டி, எனக்கும் அழுக வருது. வாங்க ஆண்டி, வீட்டுக்கு போலாம். இல்லம்மா, நான் வரேன், இன்னைக்கே வரேன். நீ அழ வேண்டாம், சரியா?